எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாவே எங்களுடைய அவுட்ஃபிட். இன்றைக்கி ஆடி ஒன்றுன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். ஸோ அதனால் நாங்கள் 2 பேருமே சேமாக ட்ரெஸ் போகணும்னு சொல்லி போட்டிருந்தோம். பட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டு. எங்களோட மணி பேங்கிள் இது மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து அந்த பூரி ட்ரெஸ், எனக்கும் சேம் பூரி ட்ரெஸ்ஸு. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கர்ட்டுமே சேம் தான். பாப்பாவுக்கு ரெட் கலர் பேங்கிள், அப்புறம் வந்து ஒயிட் மணி, குட்டியாக ஒரு பேண்டு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெக்ஸு, அதுக்கப்புறமேட்டு ஸ்டெட் எடுத்திருக்கேன். பாப்பா கோல்டு போடுவாங்க, நான் வந்து எனக்கு கோல்டு பிடிக்கன்றதுனால நான் இது போடுவேன். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஒரு உட்டன் பேங்கிள். ஸோ இது உட்டெல்லாம் கிடையாதுங்க, மேலே உட்டு மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பேண்டு. ஸோ இது வந்து ஒயிட் அண்ட் பிளாக்ல இருக்க ஒரு மணி. ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் ஷார்ட்ஸில் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு, திருவண்ணாமலை போகும்போது கிரிவலம் போகும்போது வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு மக்களே. ஸோ இன்றைக்கான அவுட்ஃபிட் தான். பாப்பா வந்து இப்போ தான் குளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க, நம்ம 2 பேரும் சேம் ட்ரெஸ் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள். ஸோ நான் வந்து பாப்பா வந்து ட்ரெஸ் காஸ்டியூம்ஸ்லாம் வந்து வியர் பண்ணிவிட்டு உங்களை மீட் பண்ணுற மக்களே. கிளைமேட் கொஞ்சம் கூலிங்காக இருக்க மாதிரி தான் மக்களே இருக்குது. பட் நான் தான் எனக்கு கோயிலுக்கு போயே ஆகணும், ஏன்னா எனக்கு ஆடி ஒன்றுன்னு சொல்லிட்டு நாங்கள் எனக்கு கோயிலுக்கு போகிறோம். இப்போ வந்து கொஞ்சம் தூரல் போடுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே எப்படியா கிளம்பிடணும். காருக்குள்ளே ஏறி உட்காந்துனா அம்மா மட்டும் போயிட்டே இருக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டு கோழி அந்த கோழி குஞ்சுகள் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கிட்ட போய் வீடியோ எடுக்கிறதுக்கே பயமாக இருக்குது, ஏன்னா நம்மளை கொத்த வருது அது நல்லாவே. அந்த இடம் அதுக்கு சூப்பராக நல்லா உட்காந்துருச்சு போல். அண்ட் வந்து போன வீடியோவில் வந்து நான் செடி தண்ணி குடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காமிச்சிருப்பேன். ஸோ அது செடி தண்ணி குடிக்கிறதுல தண்ணி அப்சர்வ் பண்ணுதுங்க. ஸோ அது வந்து நிறைய பேர் ஃபேக் வீடியோ அப்படின்லாம் நினச்சிருக்கலாம். பட் இட்ஸ் நாட் அ ஃபேக், அது ஃபேக் வீடியோவே கிடையாது. அது வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது செடி இருந்தால் அதை வச்சு நீங்கள் சிம்பிளாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அந்த நான் திரும்பியும் சொல்கிறேன், அந்த மேக்னெட் இருக்கும் பார்த்தீங்களா, 2 மேக்னெட்டையும் நம்ம அட்டாச் பண்ணும்போது நமக்கு ஒரு வைப்ரேஷன் வரும் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி தான் ஒரு வைப்ரேஷன் வந்து நம்ம தண்ணியும் லீஃபையும் கொண்டு போய் கிட்ட காமிக்கும் போது அந்த மாதிரி வரும் வைப்ரேஷன். ஸோ அதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரியும். அண்ட் வீடியோவில் காமிக்கும் போது அது உங்களுக்கு சரியாக தெரியாது, நம்ம கை வச்ச மாதிரி தான் தெரியும். இது வந்து ஊட்டி ஃப்ளவர், நேற்று பெரிக்காமல் விட்டதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்க கரெக்டாக மணி பேங்கிள்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்ன தலை சீவில், ஏன் அப்படின்னா தலை ஈரமாக இருக்குது. ஸோ நான் எனக்கு தலை சீவில். இப்போ நான் தான் இப்போ குளிக்க போகிறேன். ஸோ வந்து குளிச்சுட்டு வந்து உங்களை மீட் பண்ணுற மக்களே வித் மை அவுட்ஃபிட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு கிளம்பிகிட்ருக்கோம் மக்களே. கோயிலுக்கு போயிட்டே இருக்கோம். ஸோ கோயிலுக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்க, ஹலோ சொல்லு. ஹாய், கோயிலுக்கு வந்துட்டீங்களா? ஸோ நாங்கள் வந்து ஒரு வழியாக நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு மக்களே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோ உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.